ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த கிளாஸ்ல நம்ம ஆப்டிடியூட் புக்கோட ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஸோ போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த புக் வந்து ரெடியா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸ் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். தென் நம்பர்ஸோட ஸ்கொயர் வேல்யூ அண்ட் வந்து கியூப் வேல்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது நீங்க வந்து பார்க்கும்போது ஈஸியா நீங்க அந்த கொஸ்டின்ஸ் வந்து போட்டுடலாம். ஸோ சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். டோட்டலா இந்த 25 மார்க்ஸ் மேக்ஸிமம் 25 அவுட் ஆஃப் 25 நம்ம வந்து வாங்கணும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வேர் டு ஸ்டடி இருக்கு. நீங்க இத பாத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்க பாத்துக்கோங்க. பட் இதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் புக்ல இருக்கிறது, தென் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி ஆர்எஸ் அகர்வாலோட புக் வந்து லாஜிக்கல் ரீசனிங்க்கு யூஸ் பண்ணிருக்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்கு யூஸ் பண்ணிருக்கு. ஸோ நீங்க குரூப் 1 படிக்கிறவங்க கூட இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். குரூப் 1, குரூப் 2, 2A படிக்கிறவங்க, குரூப் 4 படிக்கிறவங்க எல்லாருமே நீங்க இந்த வந்து வாங்கலாம். இந்த புக்கை வந்து வாங்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ மேக்ஸிமம் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி அந்தோட வேல்யூ உங்களுக்கு போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் வந்து 3 கொஸ்டின், பர்சன்டேஜ் வந்து ஒரு கொஸ்டின் வரலாம் மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதோட ஐடியாவும் வந்து இருக்கும். நீங்க பாருங்க. அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 25 பேஜஸ்ல ஃபார்முலாஸ் அண்ட் இந்த கண்டென்ட் வேர் டு ஸ்டடியே இருக்கும். ஸோ அப்போ நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபிகேஷனுக்குள்ள நீங்க என்னென்னலாம் படிக்கணும், கட்டாயமா வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் படிச்சிருக்கணும். ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூ நமக்கு தெரியணும். ஒரு நம்பர் பார்த்த உடனே இது வந்து எந்த நம்பரோட தொடர்பு இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம நம்பர் சீரிஸ் வந்து ஈஸியா போட முடியும் இல்லைங்களா? ஸோ 0 நம்பர்ஸ் நம்ம ஈஸியா போட்டுருவோம். மத்த நம்பர் டக்குன்னு இந்த 5832 இதை வந்து 18ஓட பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு அதை பை ப்ராக்டிஸ் அதை நம்ம மனப்பாடம் பண்ணாதான் முடியும். ஸோ மேக்ஸ்ங்கிறது கான்செப்ட் தான், போடணும் தான், புரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் ஓகே தான். பட் சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு 25 கொஸ்டின் அடிக்கணும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ள நம்ம அதை முடிக்கணும். ஆன்சரும் கரெக்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நிறைய ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த கன்வர்ஷன் மெட்ரிக் யூனிட்ஸ் டெஃபினட்டா நம்ம இதுவும் படிக்கணும். ஓகேங்களா? முக்கியமா இந்த லிட்டர் வேல்யூஸும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏரியாஸும் நீங்க கட்டாயமா படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஏபிஜிபி நம்பர் சீரீஸ். அதுலயே ஃபுல் வந்து ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே கொடுக்கும்போது நீங்க முதல்ல இதை ஃபாலோ பண்ணிட்டு இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போனீங்க அப்படின்னா உள்ள டாபிக் உள்ள நல்லா இருக்கும். அதே மாதிரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா எப்படி யூஸ் பண்ணணும், டிக்ரீஸ்னா எப்படி யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து நிகர லாபம் நட்டம் எவ்வளோ, இந்த மாதிரி மொத்தமாவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படிங்கறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ், பாப்புலேஷன் பேஸ் ஃபார்முலா வந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணருக்கு அதுக்கான ஃபார்முலாஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ப்ராஃபிட் லாஸ் டாபிக் இல்லைன்னு கேட்காதீங்க. பர்சன்டேஜுங்கும் போது டெஃபினட்டா ப்ராஃபிட் லாஸ் வந்து வரும். நம்ம ஸ்டூடெண்டே அது கேட்குறீங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல். அடுத்து மென்சுரேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ், இது எல்லாமே வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த நம்பர்ஸ்ல டைரக்டா நீங்க 3/5 219 வந்துச்சா 3/5 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இந்த கேலண்டர் சம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 73 டேஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால இதை நீங்க டைரக்டா வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபார்முலா வச்சும் போடலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இல்லாம போடுற மெத்தடுமே வந்து உள்ள போட்டிருக்காங்க. மேம் கிளாஸ்லயுமே சொல்லியிருக்காங்க. சில பேர் மேக்ஸ் மட்டும் தனியா கிளாஸ் வந்து கேட்குறீங்க, அதுவும் அவைலபிள் தான். நீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கு. ஸோ நம்ம போயிட்டு இப்போ ஒவ்வொரு புக்கா எடுத்து 6th 7th டேர்ம் ஒன்னா எடுத்து படிச்சு நம்ம தனியா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது, ஃபார்முலா எழுதி வைக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஸோ இந்த புக்கு கையில ஹார்ட் காப்பியாவும் இருக்கும். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், படிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே சமயத்துல ஸ்பேசியஸா இருக்கும், நல்லாவே ஸ்பேசியஸா இருக்கும், குட்டி குட்டியா நுணுக்கி நுணுக்கி இருக்காது. ஸோ நம்ம ஈஸியா வந்து இது படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 25 பேஜ் வந்து ஃபார்முலாஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்பர் போட்டு சம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸசைஸ் சம்க்கு கூடவே ஆன்சர் வந்து இருக்கு. ஸோ நீங்க ஆன்சர் வந்து எதுக்குமே தேட தேவையில்லை. ஸோ ஒரு டாபிக்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேஜஸ் இதை மட்டும் முடிச்சீங்கன்னாவே போதும். இது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்கூல் புக், ஆர்எஸ் அகர்வால் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? இதே மாதிரி தான் வந்து நமக்கு இங்கிலீஷ்லாம் இருக்க போது, தமிழும் இதே மாதிரி தான் இருக்குது. சேம் கண்டென்ட் தான், நீங்க பாத்துக்கலாம். ஓகே, மேக்ஸை பொறுத்தவரையில் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வாட் எவர் ரெண்டும் சேமா தான் இருக்கும். நீங்க எது வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.
ஸோ நேத்து முந்தா நேத்து வந்து கால் பண்ணியிருந்தீங்க. இப்பதான் வந்து அப்ப சோல்ட் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொன்னேன். இப்போ வந்து மார்னிங் வந்து மேக்ஸ் புக் ஃபுல்லுமே வந்துருச்சு. நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லா புக்குமே இப்ப அவைலபிள் தான். நீங்க வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தென் வந்து இத விட முக்கியமான விஷயம் ப்ரீவியஸ் இயர் கம்பைலேஷன். ப்ரீவியஸ் இயர் மேத்ஸோட கம்பைலேஷனும் நீங்க வாங்கிக்கங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்யூஷனோட வந்து இருக்கு. அதுவும் இந்த புக்கோடயே வந்து நீங்க வாங்கிக்கலாம். சாஃப்ட் காப்பியா வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸ் கம்பைலேஷன் வித் ஆன்ஸரோட இருக்கு. நீங்க அதுவுமே இந்த புக்கோட வந்து சேர்ந்து நீங்க வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேத்ஸ்ல 25 மார்க்குங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 25க்கு 25 நம்ம எடுக்கணும். குரூப் 4ல ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த எக்ஸாமா இருக்கட்டும். அதனால நீங்க மேத்ஸ்ல வந்து ஃபுல்லுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மேத்ஸ்க்கு நீங்க படிக்கிற ஸ்டடி டைம்ல மேத்ஸ்க்கு கட்டாயமா 1/3 டைம் வந்து நீங்க ஒதுக்கிக்கணும். தமிழுக்கு எப்படி ஒதுக்குறோமோ, அந்த மாரி மேத்ஸ்க்கு ஒதுக்கணும். மத்த டைம்ல ஜிஎஸ் வந்து நீங்க பாருங்க. ஓகேவா? ஸோ அதனால பிராக்டிஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த ஃபார்முலா இதுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லாம, அத ஒர்க் அவுட்ல இருந்து கரெக்ட்டா வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இத ஆர்டர் பண்றதா இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. எனக்கு கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. புத்தகம் 100 புரட்டி களைப்புற்றி சித்தம் கலங்குவது ஏன்? வித்தகன் தெய்வப்புலவன் தந்த திருக்குறள் இருக்கும்போது அப்படின்னு கவிமணி சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம 6த், 7த், 8த் இத்தனையும் நம்ம பார்த்துட்டு நமக்கு ரொம்ப கலங்கி தான் போகும். அதுக்கு நம்ம ஒரே புக்கா அத ரிப்பீட்டா ரிவிஷன் பண்ணிக்கலாம். எல்லா கன்டென்ட்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு புக்குங்கும்போது இது ரொம்பவுமே கம்ஃபர்டபுளா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.